டே 93க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாயா வந்து அர்ச்சனா மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவங்க கேமராவுக்காக தான் இங்கே இருக்கிறாங்க, பல விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க, நான் இப்படி தான் பதிவு பண்ணுறாங்க. அதை விட கேமராக்காகவே இவங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க. இதை ஏன் யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டீங்க? கமல் சார் கொஸ்டின் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்திட்டு போகிறாங்க. அதற்கு அடுத்ததாக விசித்ரா வராங்க. இவர் ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணுறாருங்க. என்னை வந்து இவராலேயே நான் நெகட்டிவிட்டியாக மாறிடணுங்கிற ஒரு பயமே எனக்கு வந்துடுச்சு. எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி பேசுகிறதுனால நான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவருடைய குடும்பத்தெல்லாம் பற்றி பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு கமல் சார்கிட்ட அர்ச்சனையும் வாங்கினேன். அதனால் இவர் ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்கார் அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு வராரு. எப்பா பூர்ணிமா என்ன மாதிரி ஆட்கள் தெரியுமா, ஒருத்தனை அப்படியே டைவர்ட் பண்ணி எலிமினேட் பண்ணி விட்டுறது. அதாவது இவங்களுக்கு ஒவ்வொரு பலியாடு தேவைப்படுதுங்க. அந்த பலியாடுகளை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என்னன்னா மாயாவுக்கு ஒரே சந்தேகம் வந்துச்சு. இப்போ நீங்கள் பூர்ணிமா பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா, என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா? மாயாவும் பூர்ணிமாவும் ஒன்று தானே, மாற்றிலாம் எங்களால் யோசிக்க முடியாது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சதித்திட்டம் செய்து மற்றவங்களை அனுப்பிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதா? நானும் பலியாடாக மாற்றத்துக்கு நான் என்ன ஏமாந்தவனா? அதனால தான் உங்ககிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டேன் அப்படிங்கும்போது மாயா சில பல ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க?